மே 23, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தாமதமான ஆசீர்வாதங்களை விரைவாக நிறைவேற்றி ஆச்சரியமான மாற்றத்தை அளிப்பார். The Lord will quickly fulfill delayed blessings in your life and bring an unexpected transformation. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹாபகுக் chapter 2 verse 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் அமைதியாக இருந்தாலும் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் தாமதமானது, ஆனால் நிறைவேறியது. சாராவின் சிரிப்பு கண்ணீரிலிருந்து பிறந்தது. பெதெஸ்தா குலத்தில் பல வருடங்கள் காத்திருந்தவன் ஒரே நாளில் சுகமடைந்தான். அதேபோல் உங்கள் காத்திருப்பும் முடிவுக்கு வரப்போகிறது. நீண்ட நாட்களாக மூடியிருந்த கதவுகள் திறக்கும். நீங்கள் மறந்து போன கனவுகளுக்கு தேவன் மீண்டும் ஜீவன் அளிப்பார். தாமதமான ஆசீர்வாதம் வரும்போது அது இரட்டிப்பு சந்தோஷத்தை கொண்டு வரும். For the revelation awaits an appointed time. It speaks of an end and will not prove false. Though it linger, wait for it. It will certainly come and will not delay. My dear brothers and sisters, some blessings may seem delayed, but God never forgets. Even when things appear silent, God is still working. Abraham's promise was delayed, yet fulfilled. Sarah's laughter was born out of tears. The man at Bethesda waited many years, but one day changed everything. In the same way, your waiting season is coming to an end. Long closed doors will open. God will breathe life again into forgotten dreams. When delayed blessings arrive, they bring double joy. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, தாமதமான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். எங்கள் காத்திருப்பை சாட்சியாக மாற்றும். வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அருளும். கர்ப்பத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு சந்தோஷமான செய்தியை அளித்தருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை உமது அன்பாலும் சமாதானத்தாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.